ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அறிவி டெக் நியூஸ். இப்போ நம்ம சேனல் எதை பற்றி பார்க்க போறோம்னா, விப்ரோல இருந்து ஒரு ரெக்யர்மெண்ட் போட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு நீங்கள் 2024 பேட்ச் அண்ட் 2025 பேட்ச் வந்து அப்ளை பண்ணலாம். ஸோ அதை பற்றின டீட்டெயில் வீடியோ தான் இது. ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல் வீடியோவும் பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. நிறைய ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி அப்ளை பண்ண சொல்லுங்க. ஸோ நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனலில் போகிற வீடியோலாம் உங்களுக்கு உடனே கிடைக்கும். ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த ரெக்யர்மெண்ட்டுக்கு அப்ளை பண்றதுக்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்கும். அதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இந்த பேஜுக்குள்ள போகும். ஓகேவா? ஸோ இது விப்ரோஸ் ஒர்க் இன்டகிரேட்டட் லேர்னிங் ப்ரோக்ராம் 2025. இது ஒவ்வொரு வருஷமே வந்து விப்ரோல கண்டக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே, இதுக்கு அப்ளை பண்றதுக்கான லாஸ்ட் டேட் பாத்தீங்கன்னா 15th March 2025 11:59 PM குள்ள நீங்க வந்து அப்ளை பண்ணணும். 15th March தான் வந்து லாஸ்ட் டேட். ஓகேவா? ஸோ இதுக்கு சிடிசி பார்த்தீங்க அப்படின்னா 15,488 per month வந்து ஃபர்ஸ்ட் இயர்ல இருக்கும். ஓகேவா? ஸோ ஒவ்வொரு இயர்லயுமே வந்து உங்களோட சேலரி பிரேக்கப் என்ன இருக்கும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. ஸோ பீரியட் INR பெர் மந்த் வந்து ஃபர்ஸ்ட் இயர் ஸ்டைஃபன் இருக்கும். ஓகே, 15,000 + 488 நீங்க வந்து செகண்ட் ஃபர்ஸ்ட் இயர்ல இருந்து செகண்ட் இயர் போகும்போது உங்களுக்கு இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா 17,000 + 553 இருக்கும் தேர்ட் இயர் நீங்க போகும்போது. அடுத்து ஃபோர்த் இயர் போகும்போது 19,000 இருக்கும். ஸோ இது அடுத்து போகும்போது 23,000 மாறிடும். ஓகேவா? ஸோ இந்த அடிஷ்னல் போனஸா உங்களுக்கு வந்து ஜாயினிங் போனஸா 75,000 வந்து உங்களுக்கு கொடுத்துருவாங்க. ஓகேவா? கொடுத்துருவாங்க மீன்ஸ் அது உங்க அக்கௌண்ட்ல இருக்கும். அது எப்படின்றத நம்ம இப்ப பார்க்கலாம். ஓகே, Work Integrated Learning Program is a unique learning integrated program offers for BCA, BSc students a chance to build a remarkable career while pursuing their higher education MTech from a premier educational institution in India. ஓகேவா? இதுக்கு ஸ்பான்சர்ட் பை விப்ரோ அப்படின்றது. நீங்க பிஎஸ்சி பிசிஏ படிச்சுட்டு இருக்கீங்க, நீங்க அடுத்த லெவலுக்கு நீங்க வந்து மாஸ்டர் டிகிரி பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா அதுக்கு அவங்க வந்து ஸ்பான்சர் பண்றாங்க. ஸோ அந்த அமௌண்ட் தான் அது. ஓகேவா? இதுக்கு எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா 10th ஸ்டாண்டர்ட் பாஸ் இருக்கணும், 12th ஸ்டாண்டர்ட் பாஸ் பண்ணிருக்கணும். கிராஜுவேஷன்ல நீங்க வந்து 60% வச்சிருக்கோம், அதாவது 6 CGPA வந்து வச்சிருக்கணும். ஓகேவா? இந்த இயர் ஆஃப் பாசிங் கொடுத்துருக்காங்க பாருங்க. 2024 அண்ட் 2025 பேட்ச் வந்து அப்ளை பண்ணலாம். ஸோ இதுக்கு குவாலிஃபிகேஷன் நான் சொன்ன மாதிரி பேச்சுலர் ஆஃப் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் BCA, பேச்சுலர் ஆஃப் சயின்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எலிஜிபிள் ஸ்ட்ரீம்ஸ்னு கொடுத்துருக்காங்க. அதாவது டிபார்ட்மெண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் டிபார்ட்மெண்ட், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி அதாவது IT, மேக்ஸ், ஸ்டாட்டிஸ்டிக், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் பிசிக்ஸ் டிபார்ட்மெண்ட் பிஎஸ்சி படிச்சுட்டு இருக்கவங்க, அதாவது 2024 பேட்ச் கம்ப்ளீட் பண்ணவங்களா இருக்கலாம், இல்ல இப்போ 25 பேட்ச் கம்ப்ளீட் பண்றவங்களா இருக்கலாம். ஓகேவா? அதர் கிரைட்டீரியா வந்து ஓப்பன் ஸ்கூல் ஆர் டிஸ்டன்ஸ் எஜுகேஷன் இஸ் அலோடு. 10th 12th மட்டும் நீங்க வந்து டிஸ்டன்ஸ் எஜுகேஷன்ல படிச்சிருக்கணும். ஓகேவா? 1 பேக்லாக் இஸ் அலோட் அட் த டைம் ஆஃப் ஆன்லைன் செஷன். நீங்க அட்டன் பண்ணும்போது ஒரே ஒரு அரியர் இருந்தது அப்படின்னா அலோ பண்ணிப்பாங்க. கேண்டிடேட்ஸ் ஆர் எக்ஸ்பெக்டட் டு கிளியர் த பேக்லாக்ஸ் அலாங் வித் 6th செமஸ்டரோட நீங்க வந்து அதை கிளியர் பண்ணிருக்கணும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. mandatory to have studied core mathematics as one subject during graduationல நீங்க கண்டிப்பா மேத்தமெட்டிக்ஸ் வந்து ஒரு சப்ஜெக்டா எடுத்து படிச்சிருக்கணும் அப்படின்றது கொடுத்துருக்காங்க. ஓகேவா? பிசினஸ் மேக்ஸ், அப்ளைடு மேக்ஸ் will not be considered. கோர் மேக்ஸ் கண்டிப்பா இருக்கணும். ஓகே, நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா மேக்சிமம் 3 இயர்ஸ் இன்னொன்னு பாருங்க, மேக்சிமம் 3 இயர்ஸ் ஆஃப் கேப் இன் த எஜுகேஷன் அலோடு பிட்வீன் 10th கிராஜுவேஷனுக்குள்ள நீங்க 3 இயர்ஸ் வந்து கேப் இருந்துச்சு அப்படின்னா அலோட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நோ கேப்ஸ் ஆர் அலவுட் இன் கிராஜுவேஷன்ல. கிராஜுவேஷன் ஷுட் பி கம்ப்ளீட்டட் வித் 3 இயர்ஸ்க்குள்ள நீங்க கம்ப்ளீட் பண்ணிருக்கணும். ஓகேவா? உங்களோட BCAவோ BSCயோ நீங்க 3 வருஷத்துக்குள்ள கம்ப்ளீட் பண்ணிருக்கணும். அதுல கேப் இருந்துச்சு அப்படின்னா அலோ பண்ண மாட்டாங்க. ஷுட் பி அன் இந்தியன் சிட்டிசன் ஆர் ஷுட் ஹோல்டு PIO OCI கார்டு இன் த ரெலவென்ட் ஹோல்டிங். பாஸ்போர்ட் வந்து கண்டிப்பா வச்சிருக்கணும் அப்படின்றது கொடுத்துருக்காங்க. ஓகேவா? அதாவது பாஸ்போர்ட் வச்சிருந்து நீங்க இந்தியன் சிட்டிசனா இருந்தீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு அதர் கண்ட்ரியா இருந்தாலும் உங்களுக்கு வந்து இந்த இதுல பார்ட்டிசிபேட் பண்ணலாம். ஓகேவா? பூட்டான், நேபாள் நேஷனல்ஸ் நீட் டு பி சப்மிட் தேர் சிட்டிசன்ஷிப் சர்டிபிகேட் வந்து ப்ரொவைட் பண்ணும். கேண்டிடேட்ஸ் வில் பி இன்வைட்டட் ஃபார் த டெஸ்ட் ப்ராசஸ் ஹூ ஹவ் கம்ப்ளீட்டட் 3 months ஸ்கூல் ஆஃப் பீரியட் முடிஞ்சதுக்கு அப்புறம் என்னன்னா உங்களுக்கு வந்து டெஸ்ட் ப்ராசஸ் இருக்கும். ஓகேவா? கேண்டிடேட் ஷுட் 18 years above டைம் ஆஃப் ரெஜிஸ்ட்ரேஷன் நீங்க பண்ணும்போது 18 years above இருந்துக்கணும். ஓகே, every eligible candidates must go through an online assessment. The below details are appended for your references. ஓகேவா?
ஸோ ஆன்லைன் ஒவ்வொரு எலிஜிபிள் கிரைட்டீரியாவுக்கும் என்னென்ன ஆன்லைன் அசஸ்மெண்ட் இருக்கும், அதாவது என்ன எக்ஸாம் ப்ரொசீஜர் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ரவுண்ட் 1ல ஆன்லைன் அசஸ்மெண்ட் இருக்கும். ஆன்லைன் அசஸ்மெண்ட் டெஸ்ட் வந்து 80 மினிட்ஸ் இருக்கும். 4 செக்ஷன்ஸ் இருக்கும். ஓகேவா? ஸோ அந்த 4 செக்ஷன்ஸ் ஒன் பை ஒன் பார்க்கலாம். வெர்பல் வந்து 20 மினிட்ஸ் இருக்கும், 20 கொஸ்டின்ஸ் இருக்கும். அனாலிட்டிக்கல் வந்து 20 மினிட்ஸ் இருக்கும், 20 கொஸ்டின்ஸ் இருக்கும். குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட் வந்து 20 மினிட்ஸ், 20 கொஸ்டின்ஸ் இருக்கும். ரிட்டன் கம்யூனிகேஷன் டெஸ்ட் வந்து 20 மினிட்ஸ். அது வந்து ஏதாவது பேராகிராஃப் அந்த மாதிரி கொடுத்துருக்கலாம். இந்த எக்ஸாம் பற்றின டீட்டெயில் வந்து நம்ம அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக பார்க்கலாம். ஓகேவா? ரவுண்ட் 2ல வாய்ஸ் அசஸ்மெண்ட் இருக்கும். ரவுண்ட் 3ல வந்து பிசினஸ் டிஸ்கஷன் வந்து இருக்கும். ஓகேவா? சர்வீஸ் அக்ரிமெண்ட் பாத்தீங்க அப்படின்னா 60 மந்த்ஸ். ஓகேவா? கண்டிப்பா இது அவங்க ஆல்ரெடி சொல்லியிருக்கிறதான். ஏன்னா இந்த ப்ரோக்ராம்ல நீங்க அட்டன் பண்றீங்க அப்படின்னா 60 மந்த் கம்பல்சரி ஒர்க் பண்ணணும். ஏன்னா நீங்க அப்பதான் அந்த எஜுகேஷனை கம்ப்ளீட் பண்றதுக்கு உங்களுக்கு கரெக்டா இருக்கும். ஸோ அதனால அந்த பாண்ட் நீங்க இது உங்களுக்கு அப்ளிகபிள். இந்த பாண்டை பிரேக் பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கு ப்ரொசீஜர்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ்ன்றதை மென்ஷன் பண்ணிக்கோங்க. ஸோ இதை வந்து கோத்ரோ பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகேவா? ஓகே, இப்போ இதுக்கு அப்ளை பண்றதுக்கு ஸோ இந்த ரிஜிஸ்டர் நவுன் இருக்கா, இதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களோட மெயில் ஐடி கொடுக்கும். ஸோ அதில் நெக்ஸ்ட் கொடுத்துட்டு அடுத்தடுத்த ப்ரொசீஜர் நீங்கள் வந்து கரெக்டாக உங்களோட டீட்டெயில் கொடுத்து சப்மிட் பண்ணிக்கோங்க. நான் வேணா இந்த ஃபர்ஸ்ட் ரவுண்டில் என்ன கொஸ்டின்ஸ் இருக்கும் அப்படின்றது எப்படி ஜோகோக்கு போட்டோன்னா அதை மாதிரி நான் உங்களுக்கு கண்டிப்பாக வீடியோ போடுறேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த வீடியோ பார்க்குறவங்க உங்களுக்கு இந்த மாதிரி நீங்க சாஃப்ட்வேர்ல கம்பெனில போகணும். எனக்கு வந்து அவ்வளவா ஐடியா தெரியாது. நான் வந்து வேற டிபார்ட்மெண்ட் படிச்சிருக்கேன். ஸோ ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் கத்துக்கணும். எனக்கு வேலை வாங்கி கொடுக்க முடியுமா அப்படின்றது உங்களுக்கு டவுட் இருக்கும். ஸோ உங்களுக்கு பாத்தீங்க அப்படின்னா நம்மளோட இன்ஸ்டியூட் அருவி இன்ஸ்டியூட் ஆஃப் லேர்னிங் இது தென்காசியில் லொக்கேட்டடா இருக்கு. நீங்க பைத்தான் வித் ஃபுல் ஸ்டாக் வெப் டெவலப்மெண்ட், ஜாவா வித் ஃபுல் ஸ்டாக் வெப் டெவலப்மெண்ட், டேட்டா சயின்ஸ், மிஷின் லேர்னிங், ஏஐ, டீப் லேர்னிங், நீங்க கிளவுட் கம்ப்யூட்டிங் இது எல்லாமே வந்து ப்ராஜெக்ட் ஒர்க்கோட நாங்க சேர்த்து கொடுத்துட்டு இருக்கோம். அதாவது ட்ரைனிங் பிளஸ் பிளேஸ்மெண்ட். இப்ப பாத்தீங்கன்னா நாங்க எம்எஸ்எம்இல ஒரு ப்ராஜெக்ட் எடுத்து ஒர்க் பண்றோம். ஸோ அது ஒரு பெரிய ப்ராஜெக்ட். நீங்க வந்தீங்க அப்படின்னா நீங்க அதுல இன்டர்ன்ஷிப் பண்ணிட்டு நீங்க வெளியில போயிட்டு ஒர்க் பண்றதுக்கான உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். இது ட்ரைனிங் பிளஸ் பிளேஸ்மெண்ட் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். ஆன்லைன் அண்ட் ஆஃப்லைன் கிளாஸஸும் அவைலபிளா இருக்கு. இந்த கோர்ஸ் பத்தின டீட்டெயில் வேணும்னா என்னோட நம்பர் கான்டாக்ட் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ so much for watching our channel. Keep on support பண்ணிட்டே இருங்க. Bye, take care. We'll see you on next video.